தேனி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் தனது முன்னாள் இந்நாள் மாணவர்கள் சிலரை ஒன்றிணைத்து மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறார். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள தேனி மாவட்டம் இயற்கையிலேயே பேரழகு கொண்டது. மலைகளும் ஆறுகளும் சூழ எப்போதும் குளிர்ச்சியாக காணப்படும் தேனி மாவட்டமும் மாறிவரும் காலநிலை பாதிப்பில் இருந்து தப்பவில்லை. மரங்களின் அழிவும் அதிகரித்து வெப்பநிலையும் உயர்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் மாவட்டம் முழுவதும் மரக்கன்றுகளை நடுவது, நீர் ஆதாரங்களை காப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பது என செயல்பட்டு வருகின்றன. அப்படிப்பட்ட அமைப்புகளில் ஒன்றுதான் ரீடோ. ஐயனார்புரம் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் பெருஞ்சித்திரன் தன்னிடம் பயிலும் மாணவர்கள் 12 பேரை ஒன்றிணைத்து இந்த அமைப்பை நடத்தி வருகிறார். தேனி பகுதியில் எந்தெந்த பகுதியில் மரக்கன்றுகள் கம்மியா இருக்குதோ அந்த பகுதியில் புதிய மரக்கன்றுகளை நடுறது, அந்த பணியும் வச்சிருக்கோம். கூட ஏற்கனவே சில பசுமை குழுக்களால் மரங்கள் நட்டு அது பராமரிக்கப்படாத சூழல் இருக்குது. அந்த மரக்கன்றுகளையும் நாங்க தண்ணீர் ஊற்றி பராமரிக்கிற வேலை நாங்க தொடர்ச்சி செஞ்சுட்டு வரோம். தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் சாலை ஓரத்தில் கொடிக்கால், நாவல், புங்கை, வேம்பு, வாதமரம் உள்ளிட்ட 10 வகையிலான மரக்கன்றுகளை அவர்கள் நட்டு வருகின்றனர். மரக்கன்றுகளை நட்டு வைப்பதோடு அவற்றை அக்கறையோடு பராமரித்து வருகிறது ரீடோ அமைப்பு. நீர் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு உடலில் குளுக்கோஸ் திரவத்தை ஏற்றுவது போல் கன்றுகளின் வேர்களில் தண்ணீரை சொட்டு சொட்டாக விட முடிவு செய்தனர். இதற்காக 2 லிட்டர் கேன்களை கொண்டு பிரத்யேகமாக கருவி ஒன்றை வடிவமைத்து மரக்கன்றுகளுக்கு அருகில் நட்டு வைத்துள்ளனர். இதில் 2 தினங்களுக்கு ஒருமுறை தண்ணீரை ஊற்றுகின்றனர். அந்த தண்ணீர் மரக்கன்றுகளின் பேரில் சொட்டு சொட்டாக இறங்குகிறது. ஒரு 2 லிட்டர் கேன் உள்ள ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனா அந்த செடிக்கு 2 நாள் அந்த நீர் நேரடியா அதோட அந்த செடியோட வேருக்கு போகுது. ஸோ அதனால நீர் ஆவியாகாம இருக்கனால இது ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்போ ஒரு பகுதியில் நாங்க தண்ணியை ஊட்டுட்டோம்னாக்கா 2 நாள் கழிச்சு நாங்க இந்த பகுதியை பார்த்தாலே போதும். வித்தியாசமான இவர்களது இந்த முயற்சிகளை தொடர்ந்து கவனித்து வரும் பொதுமக்களும் அவர்கள் பங்குக்கு இதில் அவ்வப்போது தண்ணீரை ஊற்றி செல்கின்றனர். விடுமுறை நாட்கள், ஓய்வு நேரங்களில் இந்த பணிகளை மேற்கொண்டு வரும் பெருஞ்சித்திரன் தலைமையிலான குழுவினர் வேறு சில தன்னார்வலர்களால் நடப்பட்டு பராமரிக்காமல் விடப்பட்ட மரக்கன்றுகளுக்கும் தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருவதாக கூறுகின்றனர். சிறு வயதிலேயே நல்ல எண்ணங்களை மாணவர்களின் மனதில் விதைத்துவிட்டால் அது மரமாக வளர்ந்து சமூகத்தை நல்வழிப்படுத்தி செல்லும். அந்த வகையில் ஆசிரியராக இருக்கும் பெருஞ்சித்திரனின் இந்த முயற்சிகள் மூலம் பழைய பசுமையை தேனி மாவட்டம் அடைவதோடு சமூக அக்கறை கொண்ட ஒரு தலைமுறையும் உருவாகி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் சிவாவுடன் சுந்தரமூர்த்தி.